அழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும் அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பதுவை நகர் புனிதர், கோடி அற்புதர், புதுமை வள்ளல் என்று பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரராகிய தென் தமிழகத்திலே 3 புனிதர்களின் திருவுடலின் ஒரு பகுதி கொண்ட முதன்மை திருத்தலம் அற்புத சுரங்கம் சுரண்டை. புனித அந்தோனியாரின் 9ஆம் நாள் நவநாளை சிறப்பித்து திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் வாடியூர் பங்கு தந்தை எஃப் லியோ ஜெரால்ட் அவர்களையும், எமது பாசமிகு பங்கு தந்தை எஸ் புதுமை ஜோசப் ராஜன் அவர்களையும், அருள் சகோதரிகளையும், இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் புனித அன்னை தெரேசா அன்பியத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். நீதிமொழிகள் என்னும் நூல் ஒழுக்கத்தையும் சமயத்தையும் சார்ந்த போதனைகளின் தொகுப்பாகும். ஒவ்வொரு வார்த்தையும் அன்றாட வாழ்வையும் நடைமுறை வாழ்க்கையையும் அடிப்படையாக கொண்டுள்ளன.
ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என தொடங்கி சமூக உறவுகள், நன்னடத்தை, தாழ்ச்சி, பொறுமை, ஏழையர்பால் அன்பு ஆகியவற்றை விளக்குகிறது. இதன் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தன் வாழ்வில் வாழ்ந்து காட்டியவர் இறை வார்த்தையின் ஜெராக்ஸ் என்றே கூறலாம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்ற திருப்பாடலை சுவைத்து பார்த்தவர். எல்லாவற்றிற்கும் மேலாக நற்கருணை ஆண்டவரை நேசித்தவர். இறை வார்த்தை மீது பற்றுக்கொண்டு போதித்தார். இறை வார்த்தை மீதுள்ள பற்றுதலால் தினமும் இறை வார்த்தையை வாசிப்பார். அதன் பயனாக இயேசு பாலனை தன் கையில் ஏந்தும் வரம் பெற்றவர். புனித வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் கிறிஸ்து நம்மோடு உறவு கொண்டு நம்மை அருள்வாழ்வில் வளரச் செய்கிறார். தம் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகிய பாஸ்கா மறை நிகழ்வுகளில் நாம் பங்கேற்கச் செய்கிறார். அருளடையாளங்களை வாழ்வதிலும் பெறுவதிலும் எல்லையில்லா இன்பம் கண்டவர் நம் புனிதர். புனித அந்தோணியாரைப் போல இறை வார்த்தை படித்து பறைசாற்றி வாழ வரம் வேண்டி இக்கல்வாரி பலியில் பங்கேற்போம். தூய திருப்பலியானது விகே புதரில் வாழும் திருவாளர் முத்துராஜ் ரேவதி குடும்பநலனுக்காகவும், செய்யும் தொழில் சிறப்பாக அமையவும், முத்துராஜ் உடல் உள்ள சுகத்திற்காகவும், சரோஜா நினைவு ஆன்மா மற்றும் கொடுங்காவல மாட சமீபருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், யாரும் நெய்யாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். மேலும் விகே புதூர் திருவாளர் அருளானந்தம், பாலின், வசந்தி இவர்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் மகள் தெரேசாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். திருமண காரியம், வேலை வாய்ப்பு கிடைக்கவும், அனைவரின் உடல் உள்ள ஆன்ம சுகத்திற்காம் பேத்திகள் மிஸ்டிகா ஏஞ்சல், ஜெஸ்ஸிகா ஏஞ்சல் இறை ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளரும். குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களும் ஆண்டவருக்குள் நித்திய இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளவும், குடும்பத்திலே தேவ ஆசீர்வாதம் சமாதானம் பெருகும் ஜெபிக்கிறார்கள். மேலும் இந்த நாளை சிறப்பு செய்யக்கூடிய அன்னை தெரேசா அன்பியத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் இந்த கல்வாரி திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் தாமே இந்த குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிக்கவும், சிறப்பாக வெளிநாட்டிலே வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஆண்டவர் தாமே நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கவும், வேலை செய்யும் இடத்தில் பாதுகாப்பை நிறைவாக கொடுக்கவும், இன்னும் சிறப்பாக குடும்பத்திலே அமைதி சமாதானம் நிலவும் இத்திருப்பலியை ஜெபிக்கிறார்கள். நாமும் இந்த நவநாள் திருப்பலியிலே அந்தோணியர் வழியாக அருளையும் ஆசீரையும் கேட்டு சிறப்பாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகி எங்களுக்கு கொடையாக தந்தீரே. அதனால் அந்தோணியாருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. கடவுள் 6 உறுப்புகளை வெறுக்கிறார். உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள். பாவங்களை செய்யும் நமது கைகளை பாதுகாப்போம். அவரோடு நடக்க காலுக்கு ஆற்றலை வேண்டுவோம். நன்மையான காரியங்களை உரையாட நமது நாவிற்கு சக்தியினை வேண்டுவோம். நமது உள்ளம் பிறருக்கு நன்மை செய்யும் பலனை பெறட்டும். நமது பார்வைகள் ஒவ்வொன்றும் பிறருக்கு ஆசீர் வழங்கக்கூடியதாக இருக்கட்டும். எனது செயல் ஒவ்வொன்றும் பகைமையை நீக்கி உறவினை வளர்க்க துணை நிற்கட்டும். இரக்கம் தழுவிய நீதியை கடைபிடித்து ஆன்ம மீட்பை நாம் கண்முன் கொள்ள வேண்டும். ஆன்ம மீட்பே திருச்சபையில் எப்போதும் உச்சகட்டமாகும் எனும் சிந்தனையோடு இன்றைய முதல் இறைவாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் நீதிமொழிகள் 6:16 முதல் 19 வரை. கடவுளுக்கு வெறுப்பானவை, ஆண்டவர் வெறுப்பவை 6. 7வது ஒன்றும் அவரது வெறுப்புக்கு உரியது. அவை இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, குற்றமில்லாரை கொல்லும் கை, சதித்திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால், பொய்யுரைக்கும் போலிச்சான்று, நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே. இவை கிறிஸ்துவின் நற்செய்தி. பாடுங்கள், பாடுங்கள்,
இரண்டாம் வாசகம் முன்னுரை. அப்பரச குணங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் அவருடைய இறை இயல்பும் மனித இயல்பும் அடங்கியிருக்கிறது. பாவம் தவிர அனைத்திலும் மனிதரைப் போல இருந்தார். பிற குருக்களைப் போல் இருக்காமல் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாக இருந்து பலியானார். இரு இயல்புகளிலும் அவர் இருந்ததால் துன்பப்படுவோருக்கும் வேதனையில் உழல்வோருக்கும் உதவி செய்ய அவர் வல்லவரானார். வாழ்வு முழுவதும் அடிமைப்பட்டிருந்த மக்களை விடுவித்தார் என்னும் இறை வார்த்தைக்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். இயேசு மக்கள் பாவங்களுக்கு கழுவாயாகும்படி எல்லாவற்றிலும் எல்லாரைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைத்திருவசனங்கள் 14 முதல் 18 முடிய. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைத்திருவசனங்கள் 14 முதல் 18 முடிய. ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவியின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாய் இருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 47 முதல் 54 முடிய. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 47 முதல். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயலில் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவர் கஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக
அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியார் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு மட்டுமல்ல, அகில உலக திருச்சபையே கொண்டாடி மகிழ்கின்ற ஒரு புனிதர்தான் இந்த அந்தோணியார். தன்னுடைய வாழ்விலே ஏராளமான புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்த நிறைந்த ஒரு புனிதராக கருதப்படுகின்றார். இந்த அந்தோணியார் தன்னிடம் வரக்கூடிய மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். ஒரு சில புனிதர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் பரிந்து பேசுகிறார்கள். ஆனால் அந்தோணியாரிடம் உள்ள தனிப்பட்ட ஒரு காரியம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அவரது கரங்களிலே தவழுகின்ற குழந்தை இயேசு. நிறைவான ஒரு ஆசீர்வாதம், நிறைவான ஒரு வல்லமை, யாருக்கும் கிடைக்காத பெரிய ஆசீர்வாதம். அன்னை மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் அடுத்தபடியாக குழந்தையை கையில் தாங்கிய பேறு பெற்ற ஒரு புனிதராக இந்த அந்தோணியார் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றார். எனவேதான் கோடான கோடி அற்புதங்களுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லி இந்த பதுவை பதியர் அழைக்கப்படுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருடைய பராமரிப்பிலே பாதுகாப்பிலே வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். எங்களுக்காக, எங்களது குடும்பத்துக்காக பரிந்து பேசுவதற்கு கோடி அற்புதர் இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகள் நாங்கள் என்பதிலே நாம் ஒவ்வொருவருமே பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய விஷயம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் சிந்திக்கக்கூடியது கடவுள் வெறுப்பவை. கடவுள் வெறுப்பவை. ஒருவேளை கடவுள் வெறுப்பவை என்று சொல்லி உடனடியாக நாம் சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே எழக்கூடியது என்ன? கடவுள் வெறுப்பது பாவம். கடவுள் வெறுப்பது பாவம். இதை தவிர கடவுள் நிச்சயமாக வேறு ஒன்றும் வெறுப்பதில்லை. மனிதர்களை புறந்தள்ளுவதில்லை, மனிதர்களை கைவிடுவதில்லை. கடவுள் வெறுப்பது ஒன்றே ஒன்றுதான், அது பாவம். ஆனால் அந்த பாவத்தை செய்யக்கூடிய சூழ்நிலைகளை கடவுள் அறவே வெறுக்கிறார் என்று பார்க்கின்றோம். விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம், பாவம் செய்வதை விட பாவம் செய்ய தூண்டுகிறவனுடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி கடலிலே தூக்கி எறிய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். தூக்கி எறிய வேண்டும். ஏன்? ஒன்னால தான் அவன் பாவம் செஞ்சான், ஒன்னால தான் அவன் தீங்கு செய்தான், ஒன்னால தான் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் விலகி ஓடிவிட்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இன்றைய முதல் வாசகத்தை நாம் கூர்ந்து கவனித்தோம் என்றால் கடவுள் வெறுப்பவை பற்றி சொல்லப்படுகின்றது. கடவுள் வெறுப்பவை என்ன? இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, குற்றமில்லாரை கொள்ளும் கை, சதி திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால், பொய்யுரைக்கும் போலி சான்று, நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல். இந்த பாவத்தில் ஏதாவது ஒரு இடத்துல என்ன செய்வோம்? நாம நிற்போம், நாம நின்றுட்டு இருக்கோம். மனிதர்களாகிய நாம் ஏதோ ஒரு சூழலிலே இந்த இடத்துல நாம் நின்று கொண்டு இருப்போம். இருமாப்புள்ள பார்வையாக இருக்கலாம், அல்லது பொய் சொல்லக்கூடிய நாவாக இருக்கலாம், குற்றமில்லாரை கொள்ளும் கையாக இருக்கலாம், அல்லது சதி திட்டங்களை வகுக்கக்கூடிய உள்ளமாக இருக்கலாம், தீங்கிழைக்க விரைந்தோடும் காலாக இருக்கலாம், அல்லது பொய்யுரைக்கும் போலி சான்று, அல்லது நண்பரிடையே மூட்டிவிடும் செயலாக இருக்கலாம். ஏதோ ஒரு நிலையில் இருக்கின்றோம். இன்றைய வழிபாடு நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்றால், இதிலிருந்து நாம் வெளிப்பட வேண்டும்.
நாம் ஒவ்வொருவருமே புனிதராக வாழ வேண்டும், தூய்மை உள்ளவர்களாக மாற வேண்டும். லேவியர் புத்தகம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. தந்தையாம் கடவுள் சொல்கிறார், நான் தூய உள்ளத்தினராக இருப்பது போல, நான் தூயவராக இருப்பது போல நீங்கள் எல்லோரும் தூயவராக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். தூய்மை என்பது கடவுள் வாழும் ஆலயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் பவுலடியார் கேட்பார், நீங்கள் தூய ஆவியார் வாழும் ஆலயம் என்பது தெரியாதா என்று கேட்பார். கடவுள் எங்கே இருப்பாரு? யாருடைய மனதிலே எந்த ஒரு பாவமும் இல்லாத உள்ளத்தில் தான் கடவுள் குடியிருப்பார். திருப்பாடல் 1 மிக தெளிவாக சொல்கிறது. என்ன அப்படின்னா, திருப்பாடல் 1 இறைவசனம் 1 பார்க்கின்ற பொழுது, நற்பேறு பெற்றவர் யார்? கேள்வியே முதல் கேள்வியாக ஆரம்பிக்கின்றது. நற்பேறு பெற்றவர் யார்? யாரெல்லாம் எப்படிலாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் 1 நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவருடைய சட்ட திட்டங்களை இரவும் பகலும் சிந்திக்கக்கூடியவர்கள் நீரோடைக்கு அருகில் நடப்பட்ட மரங்களைப் போல எந்நாளும் செழித்து வளரக்கூடியவர்கள். அவங்க தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த இருமாப்பு பற்றி நாம் சற்று அதிகமாக சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த இருமாப்பு பார்வை, அது என்ன இருமாப்பு பார்வை? பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆணவம், அகங்காரம், ஆணவம், அகங்காரம், அகந்தை என்று சொல்லப்படுகிறது. பல நேரத்தில் நாம் ஆணவத்தோடு, அகங்காரத்தோடு, அகந்தையோடு வாழ்கின்ற போது நிச்சயமாக கடவுள் நம் பக்கத்தில் வருவதற்கு பயப்படுகின்றார். நம் பக்கத்தில் வருவதற்கு அவர் பயப்படுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இருமாப்பு என்று பார்க்கின்ற பொழுது இந்த இருமாப்பு அகற்றி பணிவை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும். இருமாப்பு என்பது தாழ்ச்சிக்கு எதிரான ஒன்றாக நாம் பார்க்க முடிகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, தாழ்ச்சி உள்ளவர்கள் மற்றவர் மீது, குறிப்பாக ஏழைகள் மீது அக்கறை காட்ட முடியும். அதிலும் வாழ்விலும் ஆன்மீகத்திலும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் மட்டுமே தங்களை உயர்த்தி கொள்ள விரும்புவதில்லை. பல நேரத்தில் நாம் பார்க்கிறோம், பொருட்கள் இருக்கு, நகை இருக்கு, பணம் இருக்கு, நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு பகட்டான ஒரு உயர்வு. நான் பெரியவன், நான் உயர்ந்தவன். ஆனா கடவுள் சொல்கிறார், நீ உயர்ந்தவன் அல்ல. கடவுள் சொல்கிறார், நீ பெரியவன் அல்ல, நான் தான் பெரியவர் என்று குறிப்பிடுகின்றார். பவுலடியார் சொல்லுவார், பெற்றுக்கொள்ளாதது எது? எல்லாமே கடவுளுடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்கிறோமே, அப்படி என்றால் ஏன் வீண் பெருமை என்று குறிப்பிடுகின்றார்? ஏன் இருமாப்பு என்று கொள்கின்றார்? ஏன் அகந்தை என்று கொள்கின்றார்? ஏன் ஆணவம் என்று குறிப்பிடுகின்றார்? பெற்றுக்கொள்ளாதது எது? கரங்கள், கண்கள், காது, மூக்கு, இந்த உடல் அனைத்தையும் கடவுள் கொடுத்ததே. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் வீணான பெருமை? ஏன் வீணான இருமாப்பு? பல நேரத்திலே இந்த பெருமை, இந்த இருமாப்பு கடவுளிடமிருந்து நம்மை அகற்றி விடுகின்றது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தடையாக இருக்கின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை தெரேசா அருமையாக குறிப்பிடுவார், நான் அன்பு அறப்பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த அன்பு அறப்பணியை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் கடலினுடைய ஒரு துளிதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார். கடலினுடைய ஒரு துளி என்று குறிப்பிடுவார். தன்னிடத்திலே பெருமை இல்லை, தன்னிடத்திலே பகட்டு இல்லை, தன்னிடத்திலே ஆணவம் இல்லை, தன்னிடத்திலே அகந்தை இல்லை. அதனால தான் வாழும்போதே அன்னை தெரேசா பூமியின் தேவதை, புனிதை என்று அழைக்கப்பட்டாள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரே ஒரு இலக்கு தான் உண்டு, நாம் புனிதராக வாழ வேண்டும். நாம் வாழுகின்ற போதே மனிதனாக, மனிதன் புனிதனாக வாழ வேண்டும். அத்தகைய முயற்சிகளைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்வினுடைய இலக்கு என்பதை பார்க்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தாழ்ச்சியோடு இருந்தோம் என்றால், இருமாப்பு நம்மிடம் இல்லை என்றால், இருமாப்பு பார்வையை நாம் அகற்றி விட்டோம் என்றால், கடவுள் சொல்லக்கூடிய காரியம் அபரிதமான காரியம். ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். யாக்கோப்பு எழுதிய திருமடலிலே நாம் வாசிக்கின்றோம், 4வது அதிகாரம் இறைவசனம் 10 நாம் வாசிக்கின்ற பொழுது, யாரெல்லாம் தாழ்ச்சி உள்ள உள்ளத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் கடவுளால் உயர்த்தப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. தாழ்ச்சி இருக்கிறதா, நீ கடவுளால் உயர்த்தப்படுவாய். ஏன்? இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கின்றோமே, தாழ்ந்தோரை அவர் உயர்த்துகிறார் என்று பார்க்கின்றோம். அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி கொள்கின்றாள்.
இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். ஆணவத்தோடு அவள் நடமாடி இருக்கலாம், அகங்காரத்தோடு அவள் எல்லோரிடமும் பேசியிருக்கலாம், தன்னை விளம்பரப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவள் செய்த காரியம் என்ன? ஓடோடி சென்று தன்னுடைய உறவினரான எலிசபெத்துக்கு அவள் உதவி செய்தாள். தாழ்ச்சி உயர்த்துகின்றது, தாழ்ச்சி மேன்மையாக உயர்த்துகின்றது. அதனாலதான் சொல்றோம், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவள். சாதாரண காரியம் கிடையாது. அதே போல எலிசபெத் அம்மாளும் சொல்லுதா, என் ஆண்டவரின் தாயிரிடம் வர நான் யார் என்று கேட்கின்றாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, தாழ்ச்சி ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதற்கு நம்முடைய அன்பு தாய் கன்னிமரியாள் ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றாள். அருமையான எடுத்துக்காட்டு. அதே போல இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 29 இறைவசனம் 23 எடுத்து நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்ச்சி ஒருவரை உயர்த்தும் என்று சொல்லப்படுகிறது. இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும். எவ்வளவு நேரம் தான் நம்ம ஆணவத்தில் ஆட முடியும்? எவ்வளவு நேரத்தில் தான் நம்ம அகந்தில இருக்க முடியும்? என்றாவது ஒரு நாள் இறங்கி வர வேண்டும். மலை ஏறியவன் நிச்சயம் என்ன செய்யணும்? கீழே இறங்கி வந்துதான் ஆகணும், கீழே வந்துதான் ஆகணும். பல நேரத்தில் நமக்கு திடீர் பணக்காரர், திடீர் செல்வம் நம்மை மேலே தூக்கி கொண்டு போகலாம். ஆனால் கடந்து வந்த பாதையை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. கடந்து வந்த பாதையை நாம் ஒருபோதும் மறுத்து விடக்கூடாது என் அருமையான சகோதர சகோதரிகளே. அதே போல லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம், 10வது அதிகாரம் இறைவசனம் 21 எடுத்து நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், யாரெல்லாம் தாழ்ச்சியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் கடவுளின் மறைபொருள் வெளிப்படுத்தப்படுகிறது, கடவுளின் ஞானம் வெளிப்படுத்தப்படுகிறது. அதனாலதான் பார்க்கிறோம், ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் பற்றி மறைத்து ஆண்டவரே சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தினீரே என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல சீராக்கின் ஞான புத்தகம் வாசிக்கின்றோம், 3வது அதிகாரம் இறைவசனம் 20 எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது, தாழ்ச்சி உள்ளவர்கள் ஆண்டவரை மாற்றிப்படுத்தும் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாழ்ச்சியை நாம் கொடையாக பெற்றுக்கொண்டோம் என்றால் கடவுள் நம்மை விட்டு ஒருபோதும் விலகி செல்வதில்லை. கடவுள் நம்மோடு பயணித்து கொண்டிருக்கின்றார். தாழ்ச்சி நிறைந்த உள்ளம்தான் ஆண்டவருக்கு ஏற்ற உள்ளமாக பார்க்கின்றது. ஆனால் நாம் பல நேரத்திலே செய்யக்கூடிய காரியம் என்ன? இருமாப்பு. நான் உயர்ந்தவன், நான் அதிகம் படித்தவன், நான் அறிவாளி, எனக்கு நிறைய செல்வம் இருக்கிறது. பல நேரத்திலே இதுதான் உறவுகளுக்கு சிக்கலாக அமைகின்றது, சிக்கலாக அமைகின்றது. இன்னைக்கு குடும்பத்தில் பார்க்கும்போது கணவன் மனைவி பேசிக்கொள்வதில்லை. ஏன்னா எங்களுக்குள்ள என்ன இல்லை? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன புரிஞ்சுக்கிடலை. ஏன் புரிஞ்சுக்கிடலை? அவர் நிறைய சம்பளம் வாங்குறாராம், அவர் அப்படித்தான் இருப்பாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் ஓகே, நீ ஓகே இல்லை, நான் அதிகம் படிச்சிருக்கேன், நீ அதிகம் படிக்கல, நான் அதிகம் சம்பாதிக்கிறேன், நீ அதிகம் சம்பாதிக்கல, எப்போ இந்த வேறுபாடு வருகின்றதோ அப்போதே குடும்பம் குடும்பமாக இல்லாமல் போய்விடுகின்றது. அந்த தான் தாண்டி வந்து நான் உன்னை அன்பு செய்கிறேன், கடவுளுடைய சாயலை நீ பெற்றிருக்கிறாய், கடவுளுடைய உருவத்தை பெற்றிருக்கிறாய், என்னால் முழுமையாக உன்னை ஏற்றுக்கொள்ள முடியும், என்னால் உன்னை முழுவதுமாக அன்பு செய்ய முடியும், என்னால் முழுவதுமாக அரவணைக்க முடியும் என்று சொல்லி எந்த ஒரு குடும்பம் இந்த ஈகோ, இந்த இருமாப்பை தூக்கி எறிகிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தில் தான் ஆண்டவர் இயேசு நிறைவாக வாழ முடியும். அதனாலதான் பார்க்கிறோம், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது யாருக்கு காட்சி கொடுக்கப்பட்டது? மாட மாளிகையில் உள்ள மனிதர்களுக்கு அல்ல, மாறாக சாம காவல் காத்து கொண்டிருந்த இடையர்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்குத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? காட்சி கொடுத்திருந்தார். இதோ பெத்லகேமில் பாலன் உங்களுக்காக பிறந்திருக்கின்றார். யாருக்காக? இடையர்களுக்காக. யாரெல்லாம் எளிய உள்ளத்தோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் எளிமையாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆண்டவர் பிறக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால தான் உன்னதங்களிலே என்ற அந்த கீதத்தை பாடுகின்ற போதெல்லாம் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, அவருக்கு உகந்தோருக்கு. எல்லாருக்கும் தான் கிடையாது அமைதி, எல்லாருக்கெல்லாம் சமாதானம் கிடையாது. யாருக்கு? அவருக்கு உகந்தோருக்கு, ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமே அமைதியும் சமாதானமும் நிறைவாக கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை என்ன? தாழ்ச்சி.
அதுதான் நிறைவான ஆசீர்வாதம். அதனால தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சிந்திக்கின்ற பொழுது மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு பிலிப்பியர்கள் திருமுகம் அதிகாரம் 2 இறைவசனம் 6 வாசிக்கின்ற பொழுது, கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்காமல் சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே முழுவதுமாக அவர் அர்ப்பணித்தார், கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கின்றோம். தாழ்ச்சி, கடவுளுடைய தாழ்ச்சி. இறைமகன் இயேசு கடவுளாக இருந்த போதும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, ராபோஜன திருவிழாவிலே வாசிக்கின்றோம், என்ன செய்தார்? இடுப்பிலே துண்டை கட்டிக்கொண்டு சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். குருவும் ஆசிரியருமாகிய நானே உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் கடவுள் தாழ்ச்சியோடு தான் இருக்கின்றார். கடவுள் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தான் நம்மிடையே இருந்தார். நாம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இருக்கின்ற பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்மால் காண முடியும் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. என் அன்புக்குரியவர்களே, நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம், அகந்தையோடு இருந்த மனிதர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த அகந்தை என்பது என்ன? திருத்தம் பெற முயலாதவர்கள், திருந்தவே முடியாதவர்களுக்கு பெயர்தான் அகந்தையுள்ள மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறது. தான் பெரிய ஆளு என்று தங்களை நினைத்துக் கொள்வார்கள். அவர்கள் தங்களுக்கு மட்டும் அழிவு சக்தியாக அல்ல, பிறரையும் அழிக்கக்கூடிய அழிவு சக்தியாக மாறிக்கொண்டிருப்பார்கள். விவிலியத்திலே பார்க்கிறோம், பரிசேயர், சதிசேயர், மூப்பர்கள், இவர்கள் அனைவருமே ஆணவத்தோடு அகங்காரத்தோடு நடந்து வந்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கின்றோம், அதிகாரம் 18 இறைவசனங்கள் 9 முதல் 14 வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கு ஆயக்காரன் பரிசேயருடைய ஓமை கொடுக்கப்படுகிறது. ஆயக்காரன் சொன்னான், ஆண்டவரே நான் பாவி, என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி மார்பிலை தட்டி கொண்டான். ஆனால் பரிசேயன் என்ன செய்தான்? உள்ளே போய் தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டான். இருமாப்போடு, ஆணவத்தோடு, அகங்காரத்தோடு, ஆண்டவரே நான் வாரத்துக்கு இத்தனை முறை நோன்பு இருக்கின்றேன், இதையெல்லாம் 10 பங்கை நான் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி கடவுளுக்கு முன்னால் தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டான். ஆண்டவர் சொன்னார், யார் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்ற பொழுது கடவுள் சொல்கிறார், ஆயக்காரன், தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடியவர்கள். இருமாப்பை நாம் எப்போது தூக்கி எறிகின்றோமோ, எல்லோரும் சமம், எல்லோரும் கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள், எல்லோரும் கடவுளுடைய பார்வையில் மதிப்பு மிக்கவர்கள் என்று சொல்லி எப்போது நாம் நினைக்கின்றோமோ அப்போதே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபட குறிப்பிடுகின்றார். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் இறைவசனம் 29 நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று குறிப்பிடுகிறார். கனிவும் மனத்தாழ்மையும். என்ற என்ன இருக்கு? தாழ்ச்சி இருக்கிறது, என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் புத்தகம் 11வது அதிகாரம் இறைவசனம் 2 வாசிக்கின்றோம், இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னை என்று வாசிக்கின்றோம். இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னை என்று வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடியது பொய்யுரைக்கும் நாவு என்று சொல்லப்படுகிறது. பொய்யுரைக்கும் நாவு. பிரியமானவர்களே, பேதுரு எழுதிய முதல் திருமடலிலே நாம் வாசிக்கின்றோம், அதிகாரம் 3 இறைவசனம் 10 எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது, தீச்சொல்லில் இன்று தம் நாவை காத்து கொள்க என்று குறிப்பிடுகின்றார். வஞ்சக மொழியை தம் வாயிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். நாவு மனித வாழ்வின் திசையை மாற்றிவிடும். மனித வாழ்வின் திசையை எளிதாக மாற்றிவிடும். ஒரு மனிதனை சீராக்கவும் முடியும், ஒரு மனிதனுடைய வாழ்வை சீரழிக்கவும் முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பார்த்திருப்போம், சிறிய சுக்கான் தான் பெரிய கப்பலை திசை திருப்ப எளிதாக உதவுகின்றது. அதே போலதான் சிறிய நாவுதான், எலும்பில்லாத நாவுதான் மனித வாழ்வையே திசை திருப்பிவிடும். சரியாக பேசவில்லை என்றால் நம்முடைய வாழ்வு மாறிவிடும். பிரியமான சகோதர சகோதரிகளே, யாக்கோப்பு சொல்லுவார், மனிதன் தன் நாவை அடக்க வேண்டும் என்று சொல்லுவார். மனிதன் தன் நாவை அடக்க வேண்டும். இன்னைக்கு பார்க்குறோம், குடும்பத்தில் பார்க்குறோம், ஒரு சின்ன பிரச்சனையில கூட தேவையில்லாத ஒரு வார்த்தை விட்டுருதோம். தேவையில்லாத வார்த்தை விடுகின்ற பொழுது மற்றவர் என்ன சொன்னாங்க, அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டுதாங்க. கடைசியில் சிந்திப்போம், நான் இந்த வார்த்தையை என்ன செஞ்சிருக்கக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது, இந்த வார்த்தை என்ன அறியாமையே வந்துட்டு. பிரியமானவர்களே, பேசிய வார்த்தைக்கு நாம் சொந்தக்காரர்கள். பேசிய வார்த்தைகள்
ஏன்னா அது ஐயோ தெரியாமல் வந்துட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது. வாயிலேருந்து வந்துட்டா முடிஞ்சு போச்சு. வார்த்தை எளிதாக காயப்படுத்திவிடும். அதனால தான் மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது, நாவு என்பது அடுத்தவர்களை காயப்படுத்தும். கல்லால் அடித்தா கூட என்ன செஞ்சிடும், மருந்து போட்டுடலாம். நாவினால் யாரையாவது தாக்கினோம் என்றால் அது வடு, அது வடு அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உங்கள் பதில் ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்னால் இல்லை முடிச்சுக்கோ, அதுதான் உனக்கு நல்லது, அதுதான் பிறருக்கும் நல்லது என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நாவை நாம் அடக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது களைய வேண்டிய நாவுகள் என்று சொல்லி பெரிய ஒரு டைட்டிலே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, வஞ்சகம் பேசும் நாவு. அது எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, நாம் திருப்பாடல் 5:9 வாசிக்கிறோம். அதே போல் பெருமை பேசும் நாவு திருப்பாடல் 12:3 வாசிக்கிறோம். பொய் பேசும் நாவு திருப்பாடல் 78 இறைவசனம் 36 வாசிக்கின்றோம். கபட நாவு திருப்பாடல் 120 இறைவசனம் 2 வாசிக்கின்றோம். மாறுபாடுள்ள நாவு நீதிமொழிகள் புத்தகம் 10வது அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிக்கின்றோம். புரட்டு நாவு என்று சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் புத்தகம் 17:20 வாசிக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாவிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாவுதான் பாவம் செய்வதற்கு முதல் படிநிலையாக இருக்கின்றது, படிநிலையாக அமைகின்றது. அப்ப எப்படிப்பட்ட நாவை பேச வேண்டும்? நிறைந்த நாவாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமுள்ள நாவாக இருக்க வேண்டும், இனிய நாவாக இருக்க வேண்டும், அறிக்கை செய்யும் நாவாக இருக்க வேண்டும். அதனால தான் பார்க்குறோம், கோடியற்புற பதுவை புனித அந்தோனியாருடைய நாவுக்கு அழிவே இல்லைன்னு பார்க்குறோம். கடவுள் எதுக்கு நாவை கொடுத்திருக்கிறாரு? கடவுளை ஆராதிக்க வேண்டும், கடவுளை போற்ற வேண்டும். அதனால தான் புனித பொனவந்தூர் அழகாக சொல்லுவார், தன் வாழ்நாள் எல்லாம் கடவுளை போற்றி புகழ்ந்த இவருடைய நாவுக்கு மட்டும் ஒருபோதும் அழிவில்லை என்று சொல்வார் அந்தோனியாருடைய நாவை பற்றி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நாவை பயன்படுத்துகின்றோம், அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துகின்றோமா, அடுத்தவர்களை வாழ்விக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே பயன்படுத்துகிறோமா என்றால் அது கேள்விக்குறியாக அமைந்து விடுகின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது குற்றமில்லாரை கொள்ளும் கை சதித்திட்டங்களை வகுக்கும் உள்ளம் என்று சொல்லி நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எங்கு இருக்கிறது என்றால் 1 அரசர்கள் புத்தகத்திலே அதிகாரம் 21 இறைவசனம் 1 முதல் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கு நாபோத் என்ற ஒரு மனிதரை பற்றி பார்க்கின்றோம். அந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை இந்த மனிதன், இந்த அரசன் என்ன செய்கிறான்? எனக்கு வேண்டும் என்று சொல்கின்றான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாபோத் யாரு? ஒரு சாதாரண குடியானவன், சாதாரண குடியாவன். ஆனால் ஆகாபு எதை கேட்கிறான்? உன் நிலத்தை என்கிட்ட கொடுத்துரு, உன் நிலத்தை என்கிட்ட கொடுத்துரு, நீ வேற எங்கேயாவது போய்க்க. அப்போ என்ன சொல்கிறான் இந்த நாபோத்து? என் முன்னோரின் உரிமை சொத்தை என்ன செய்ய முடியாது, என்னால் கொடுக்க முடியாது. விவிலியத்தை பொறுத்தவரை முன்னோரின் சொத்து தன்னிடமிருந்து போய்விட்டது என்றால் நான் ஒன்றுமில்லாதவன், நான் ஒன்றுமில்லாதவன். முன்னோரின் சொத்தை யாரும் கொடுப்பதற்கு முன் வர மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நான் எப்படி கொடுக்க முடியும்? நீ வேண்டுமென்றால் அரசனாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய சொத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கின்ற பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆகாபு ஆத்திரத்தோடு கோபத்தோடு தன் அரண்மனைக்கு வருகின்றான். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திற்கு சரியான எடுத்துக்காட்டு இதுதான். கோபம், ஆத்திரம். பிரியமானவர்களே, கோபத்தோடு ஆத்திரத்தோடு இருக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற செயலுக்கு நாம் தான் காரணம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் கோபத்தோடு ஆத்திரத்தோடு வருகின்ற பொழுது அவனுடைய மனைவி இசபேல் கேட்கிறார், இதுக்காக நீ வருத்தப்பட்டு இருக்க? ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, பொய் சொல்லிடுவோம். என்ன சொல்லிடுவோம்? பொய் சொல்லிடுவோம். அவன் நாபோத்தை என்ன செய்வான்? நீ அரசன், நீ இப்படி இருக்கலாமா? நீ இப்படி இருக்கவே கூடாது. அவன் சாதாரண குடியானவன், என்ன செய்யலாம்? அவன் மீது ஏதாவது பொய்க்குற்றம் சுமத்துவோம். என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தா என்று சொல்லி எதை செய்யறான்? அங்க ஒரு கதை கட்டி விடுதான். அந்த கதை என்ன செய்யுது? அவன் மீது திருப்பப்படுகிறது. கடைசியாக பார்க்கின்ற பொழுது இசபேல் வழியாக அவன் கல்லால் எரிந்து கொள்ளப்படுகின்றான், கல்லால் எரிந்து கொள்ளப்படுகின்றான். அன்புக்குரியவர்களே, வஞ்சகம், வஞ்சகம், அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும். இந்த இசபேல் இன்றைய முதல் வாசகத்தினுடைய அனைத்து கூறுபாடுகளையும் கொண்ட ஒரு மனைவியாகத்தான் ஆகாபுக்கு இருக்கின்றாள். ஒருவேளை அவள் நினைத்திருந்தால் இதை எளிதாக
மாற்றிருக்க முடியும், அல்லது தன்னுடைய கணவருக்கு நல்ல ஆலோசனை சொல்லியிருக்க முடியும். ஆனால் அரசன் கோபத்தோடு ஆத்திரத்தோடு வருகின்ற பொழுது இந்த இசபேல் வேற்று நாட்டை சார்ந்த இவள் இந்த ஆகாபு மன்னனை மணந்தவுடன் நாட்டில் மட்டுமல்ல மன்னனுடைய உள்ளத்திலும் நஞ்சை விதைக்கின்றாள், தீய செயலை விதைக்கின்றாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இசபேலை போலத்தான் பல நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையும் அமைகின்றது. ஏதாவது ஒன்றை நாம் சொல்லிவிடுகின்றோம், அல்லது அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும், அல்லது புரணி பேச வேண்டும், அல்லது அடுத்தவர்களுடைய வாழ்வுக்கு எதையாவது சூனியத்தை வச்சிடணும் என்று சொல்லி நினைக்கிறோம். பல நேரத்தில் நாம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றோம். நாபோத்து அங்கு கல்லால் எரிந்து கொள்ளப்படுகின்றான். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்கின்றார், நீ எந்த இடத்திலே நாபோத்தை கொன்னாயோ அதே இடத்திலே நீயும் சாவாய், உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் இதுதான். இன்றைய நாளில் நாம் அனைத்தையும் விட்டுவிட்டு புனிதராக வாழ்வதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சி என்ன? அந்தோனியார் இரு மாப்போடு அல்ல, தன்னையே தாழ்த்தி கொண்டார். மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய பிரசங்கம் வைக்கக்கூடிய மனிதர் தான். ஆனால் அவர் அகுஸ்தினார் சபையிலிருந்து புனித அசிசியார் சபைக்கு வருகின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்டது சமையல் அறையில் வேலை, வாயிற்காப்பனாக நிற்கக்கூடிய வேலை. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். தாழ்ச்சி ஒரு மனிதனை உயர்த்துகிறது என்று பார்க்கின்றோம். அந்தோனியாரை கடவுள் மேன்மையாக உயர்த்தினார். ஏன்? தாழ்ச்சி. நான் அதிகமாக அகுஸ்தினார் சபையில் இருக்கும்போது நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் நிறைய நல்ல பிரசங்கம் வைப்பேன், சொல்லவே இல்லை. எது நம்மை உயர்த்தும்? தாழ்ச்சி தான் உயர்த்து. அவர் தன்னை தாழ்ச்சியுள்ள மனிதராக மாற்றிக்கொண்டார். அதனால தான் பார்க்கிறோம், அந்தோனியார் சாகும் தருவாயில் கூட அன்னை மரியாளுடைய பாடலை பாடுங்கள். இந்த அன்னை மரி இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியினுடைய பாடலைத்தான் அவர்கள் துறவிகள் பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்தோனியாருடைய உயிர் அவருடைய உடலை விட்டு பிரிந்ததாக பார்க்கின்றோம். ஏன்? அவருடைய வாழ்விலே அன்னை மரியாள் ஒரு முக்கிய பங்கை ஆற்றினார். அவர் பிறந்த நாட்டிலே யாராவது ஒருவர் கேட்டார்கள் என்றால், நீ எவ்வளவு தூரம் போன அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு செவமாலை தூரம் அல்லது 2 செவமாலை தூரம். ஒருவேளை இங்க இருந்து நாம வேலன் கடைக்கு போனோம்னா அவங்க கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு தூரம் அப்படின்னா ஒரு செவமாலை தூரம். யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கிலோமீட்டர் சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு தூரம் அப்படின்னா ஒரு செவமாலை 2 செவமாலை என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்தோனியார் அன்னை மரியாள் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவராக இருந்தார். கடைசி வரை அன்னை மரியாளை அவர் விட்டுவிடவில்லை. தனக்கு தெரியும் தன் உயிர் இந்த நாளிலே தன்னை விட்டு பிரிய போயிருந்து தெரியும். எனவே தான் துறவிகள் எல்லோரையும் கூப்பிட்டு, நீங்கள் எல்லோரும் அந்த மாதாவினுடைய பாடலை பாடுங்கள். தாழ்ச்சி நிறைந்தோரை அவர் உயர்த்தினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். ஆணவத்தினால் இருக்கக்கூடியவர்களை அழித்து இந்த பாடல் அவர்களை மேன்மையாக உயர்த்துகின்றது. அருமையான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்வை அந்தோனியாருடைய வாழ்வை போல மாற்றிக்கிடுவோம். புனிதராக அவர் மாறினார். தன்னை புனிதராக தன் வாழும்போதே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். நாமும் புனிதர்களாக மாற வேண்டும். இரு மாப்பு அல்ல, பொய்யுரைக்கும் நாவல்ல, மாறாக அந்தோனியாரை போல வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும். விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம், யாரெல்லாம் ஆணவத்தோடு இருந்தார்களோ, சவுல் ஆணவத்தோடு இருந்தான், கடைசியில் தூக்கி எறியப்பட்டான். தாவீது தன்னை தாழ்த்தி கொண்டான். திருப்பாடல் 31 வாசிக்கின்றோம், தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி கொண்டான். அவன் மேன்மையாக உயர்த்தப்பட்டான். அதே போல நம்முடைய முதல் பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள் ஆணவத்தோடு இருந்தார்கள். கடவுளைப் போல ஆக வேண்டும் என்ற அந்த எண்ணம் கடைசியில் அவர்களை ஏதோன் தோட்டத்திலிருந்து மட்டுமல்ல, கடவுளுடைய பார்வையிலிருந்தும் அவர்களை பிரித்து கொண்டது. நாம் தாழ்ந்து இருந்தோம் என்றால், தாழ்ச்சியோடு இருந்தோம் என்றால் நமக்கு நிறைவான ஆசீர்வாதம். தாழ்ச்சிறைந்த உள்ளத்தை கடவுள் நேசிக்கின்றார். தாழ்ச்சிறைந்த உள்ளத்தில் கடவுள் வாழ்வதற்கு ஆசைப்படுகின்றார். நாம் உள்ளத்தை திறந்து வைப்போம், தாழ்ச்சி நிறைந்த உள்ளமாக. ஆண்டவரே, என் உள்ளம் உமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என் உள்ளம் தாழ்ச்சி நிறைந்த பண்புகளால் அலங்கரித்து வைத்திருக்கின்றேன். நீர் மாறும் வந்து வாசம் பண்ணும் என்ற அந்த உணர்வோடு ஆண்டவரை அழைப்போம். இத்திருவிழா நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக. ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்துக் கூறுவோம்.
மாட்சியும் மேன்மையும் எங்களுக்கு முடியாய்ச் சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழைந்திருக்கும் திரு அவைக்குள் நிறைவாக அன்பு அமைதி ஆட்சிக்குள் பொழிந்து எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அருட்பணியாளர்கள் உமது அமைதியுள் ஒளியாய் பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகிர்ந்து வேண்டி புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, இன்று எங்களுக்கு இந்த 9ஆம் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க வந்துள்ள எம் அருள் தந்தையர் லியோ ஜெரால்ட் இவர்களை நீர் நிறைவாக ஆசிர்வதியும். உமது பணியை செய்ய நீர் தேர்ந்தெடுத்த இவர்களை உமது வல்லமையுள்ள திருக்கரங்களால் ஆசிர்வதியும். நீரே இவர்கள் கூட இருந்து அனுதினமும் வழிநடத்தும். இவர்கள் செய்யும் அனைத்து பணிகளும் உம்மை பிரதிபலிக்கவும், மேலும் எம் பாசமுள்ள பங்கு தந்தை ஜோசப் ராஜன் அவர்கள் உம்பாதம் ஒப்படைக்கின்றோம். பங்கு தந்தை செய்யும் அனைத்து காரியங்களும் முழு வெற்றி கிடைத்திட புனித பதுவை அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா, உம் நீதியில் ஒளி என்று ஏழை வெளியோர்க்கு வறுமையும் வலியோர் வாழுவோர்க்கு தனிமையின் தவிப்போர் ஆராதை இறைவாமை மன்றாடுகிறோம். எம்மை தேடி வந்த அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் இப்புதிய ஆண்டில் உமது திருமுகத்தில் ஒளி என்றும் நிலைத்திருக்க செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறையுமின்றி நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் நிலைத்திருக்க பெறவும், சாட்சிகளாக புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புதங்கள் நிறைந்த இயற்கையை எமக்காய் படைத்த எம் இறைவா, உம் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி, அறிவியல் வளர்ச்சிகள், சமூக முன்னேற்றம் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து படைப்பின் மேன்மை உணர்ந்து இயற்கையோடு ஒன்றித்து வாழ தேவையான ஞானத்தை பொழிய வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பின் ஊற்றே இறைவா, இந்த நவநாளை சிறப்பிக்கும் புனித அன்னை தெரேசா அன்பியத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் செய்யும் தொழிலை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், படிக்கின்ற குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் தேவ பயத்திலும் நிறைவாக தந்தருளும். மேலும் அனைவரும் அன்னை தெரேசாவை போல உம்மை அன்பு செய்யவும் பிறருக்கு உதவி செய்யும் நல் மனதை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து மன்றாடுவோம். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா, வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம். தூய தந்தையே, உம் திருமுன் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஓடோடி வந்திருக்கின்றோம். பதுவை புனித அந்தோணியாரை பரிந்துரையாளராக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கண்ணீரோடு விதைத்தவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம் திருமுன் எங்கள் கண்ணீரை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம், எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, குடும்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றியருளும். சக்கையின் இல்லத்தில் சென்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே. மார்த்தாள் மரியாளம் சென்று மகிழ்ச்சியை கொடுத்தீரே. ராயப்பருடைய மாமியாருடைய வீட்டிலே சென்று காய்ச்சலை கடிந்து கொண்டு அவளுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுத்தது போல, அன்பான ஆண்டவரே, இதோ எங்களுடைய இதயத்தை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் இதயத்திலே நீர் வாசம் பண்ணும்.
சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னீரே. குடும்ப சுமை, குடும்பத்திலே பொருளாதார சுமை, நோய்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே ஆண்டவரே நீரே எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் தெய்வமாக இருக்கின்றீர். நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். எங்கள் நம்பிக்கையை அதிகமாக்கும். இயேசுவே ஒருவரால் முடியும். இயேசுவே ஒருவரால் மட்டுமே முடியும். இயேசுவே உம்மால் எல்லாம் முடியும் என்று சொல்லி ஆழ்ந்த விசுவாசத்தோடு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே கோடியற்புதர் பதுவை புனித அந்தோனியாருடைய நவநாளில் நாங்கள் உளம் கழிந்து செலுத்தும் இந்த கல்வாரி திருப்பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அந்தோனியாரின் அறிவுரைப்படி எங்களையே முழுவதுமாக உமக்கு கொடுத்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கோடியற்புதர் பதுவை புனித அந்தோனியாருடைய நவநாளில் தாய் திருச்சபை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அந்தோனியாருடைய விசுவாசமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அந்தோனியாருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் பாடுவதாவது: நம்பிக்கையோடு இந்த அற்புதமான நேரத்திலே நாம் பங்கெடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலே இருமாப்பு இல்லை. என் நாவை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றேன். வஞ்சகம் இல்லை. நீரோடைக்கு அருகில் நடப்பட்ட மரங்களைப் போல எந்நாளும் நாங்கள் செழித்து வளர ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். இந்த தூய அப்பம், இந்த ரசம் இயேசுவினுடைய உடலாக இரத்தமாக மாறுவது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு மாற்றப்படுவதாக. நீர் எங்களோடு இணைகின்ற பொழுது வாழ்வினுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களோடு தங்கும். நமது குடும்பம், நாம் செய்கின்ற தொழில், நமது பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு அனைத்திற்காக மன்றாடுவோம். வல்லமையுள்ள இறைவன் நமது குடும்பத்திலே அற்புதம் செய்வார். கவலைப்பட வேண்டாம். கவலை இல்லாத வாழ்க்கையை ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே பரிசுத்த புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்தாவியை பொழிந்து இக்காலை புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே உணவருந்திய பின் மகிமை நிறைந்த தம் திருக்கரங்களா கிண்ணத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி இறை புகழ் கூறி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் அந்தோணிசாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உம் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது திருநாமம் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இருமாப்பு இல்லாமல் ஆணவம் இல்லாமல் தன்னையே தாழ்த்தி கொண்ட தெய்வம். நமக்காக மனித உரு எடுத்து நம்மிடையே குடிகொண்ட தெய்வம். இவர் தருகின்ற இந்த புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
ஆண்டவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் தந்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாருடைய நாளில் அவர்கள் உமது உண்மை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம், ஆண்டவரை போற்றுவோம். இறை துணையால் நிறை புதுமைகள் புரிந்து மறை வல்லுநராய் மங்காத புகழ்பெற்ற புதுமை வள்ளலின் புகழ் பரப்பும் இத்திருவிழாவின் 9வது நவநாளை சிறப்பிக்கும் வண்ணம் நாம் பங்கு தந்தையின் அன்பு அழைப்பை ஏற்று நம்மிடையே வருகை தந்து இந்த நவநாள் திருப்பலியை தலைமையேற்றி வழிநடத்தி அகந்தை, ஆணவம், இருமாப்பு ஆகிய தீய குணங்கள் நம்மை இறைவனமிருந்து விலக்கி வைக்கப்படுகின்றன. தாழ்ச்சியும் எளிமையுமே இறைமாட்சியை கண்டடை செய்யும் எளிய வழிகள் என்பதை விவிலிய பகுதியின் வழியாக அழகாக எடுத்து கூறி நம் மனங்களை தூய்மைப்படுத்தி இறை ஆசிரியை பெற்றுத்தந்த வாடியூர் பங்குத்தந்தை அருள் தந்தை லியோ ஜெரால்ட் அவர்களுக்கு நமது பங்குத்தந்தையின் சார்பாகவும் இறைமக்கள் சார்பாகவும் நன்றி கூறி முன்னாள் தலைவர் திரு அல்போன்ஸ் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். நமது மகிழ்வை கரவொலி எழுப்பி பகிர்ந்து கொள்வோம். அடுத்தபடியாக இன்றைய 9ஆம் நவநாளை சிறப்பித்த அன்னை தெரேசா அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்து மகிழ்வோம். இன்று நடைபெற இருக்கின்ற விவிலிய வினாவிடை போட்டிக்கு நடுவராக வருகை தந்திருக்கக்கூடிய வேதியர் திரு ஜேசுராஜ் அவர்களை ஜெகன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்கின்றார்கள். அன்பிய பொறுப்பாளர்களின் கனிவான பார்வைக்கு நாளை நடைபெற இருக்கின்ற அன்பிய கலைநிலாவிற்கு இதுவரை 3 அன்பியங்களிலிருந்து மட்டுமே தாங்கள் வழங்கும் நிகழ்ச்சிகளை தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். ஏனைய அன்பியங்களும் தங்கள் அன்பியத்திலிருந்து என்ன நிகழ்வு வழங்க வேண்டும் என்பதை அன்பிய கலைவிழா ஒருங்கிணைப்பாளர்களான திரு ஜெகன் மற்றும் திரு ராஜா அவர்களிடம் தெரியப்படுத்தவும். மேலும் அன்பிய கலைவிழாவிற்கு நீங்கள் தேர்வு செய்கின்ற பாடல்களை ஒலி அமைப்பாளரிடம் முன்னதாகவே கொடுத்து அவை சரியாக ஒலிக்கின்றனவா என சோதனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளை நடனத்திற்கு மேடை ஏற்றிவிட்டு நீங்கள் கொண்டு வருகின்ற பாடல்கள் ஒலிப்பதில் சிரமம் ஏற்படுவதை தவிர்க்கவும். இத்தகைய நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொண்டு அன்பிய பொறுப்பாளர்கள் தகுந்த முன்னேற்பாடுகளோடு தங்கள் ஒத்துழைப்பை நல்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருக்குள் அன்பு நிறைந்தவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருவிழாவிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பாக அழைத்த அன்பு அண்ணன் ஜோசப் ராஜ் அவர்களுக்கும் உங்களுக்கும் மிகுந்த நன்றியை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, பிரசங்கத்திலேருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு அண்ணன் சொன்னார். என்ன கேள்வி அப்படின்னா, நானே என்ன செய்வேன், ஒரு பெரிய கேள்வி தான். ஆண்டவர் இயேசு தாழ்ச்சிக்காக தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தினார். தாழ்ச்சி என்ற அதை குறித்து விவிலியத்திலே ஒரு பகுதியை நான் சொன்னேன். பிலிப்பியர் 2:6 அந்த அம்மா
வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திருரத்தை இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.